Bonjour à tous. Aujourd'hui, c'est 2 septembre 2025. Today it is 2nd September 2025. 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நாம் பிரெஞ்சு பயிர்களை அன்னை வழி பிரெஞ்சு பயிர்களை தொடர்கிறோம். Pour devenir conscient de l'amour divin, il faut renoncer à tout autre amour. Pour devenir conscient, பூர்ணா ஃபார் devenirனா to become. நல்லா கவனிச்சுங்க. வனீர் அப்படின்னாலே கம், devenirனா become. பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் கம் இருக்கு, பிகம் அப்படி இருக்கு. அதுல அந்த பிகம்ல கம் இருக்குன்னு ஆகுது. கான்சியம் அப்படின்னா கான்சியஸ்ன்னு சொல்லணும். இங்கிலீஷ் மாதிரி கான்சியன்ட்னு சொல்லக்கூடாது. இந்த கான்சியஸ் தான் சொல்லணும். ஆஃப் லமோர் டிவைன் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். டிவைன் லவ். Pour devenir conscient de l'amour divin, கமாக்கு வந்து பிரெஞ்சுல virgule அப்படிம்பாங்க. VIRGULE, virgule. Il faut renoncer à tout autre amour. Il faut அப்படிங்கிறது மஸ்ட்னு அர்த்தம். ஒன் ஷுட் அப்படிங்கிற அர்த்தம். அது வந்து அந்த ஷுட்டுக்காக தான், மஸ்டுக்காக தான், ஆட்டுங்கிற மாதிரி வரும். ரெனவுன்ஸுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி ரினவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அபெண்டன்ஸ் சொல்லலாம். ஆனா இங்க வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து அபெண்டன் ஆல் அதர் லவ் தான் வரும். ரினவுன்ஸ் ஆல் அதர் இதுமே இடையில ஒரு ப்ரிப்போசிஷன் வராது. ஆனா பிரெஞ்சுல அந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு வரும். இங்கிலீஷ் இல்லாதனால அது நம்ம சொன்னோம்னா அது வந்து பொருத்தமாகவும் இருக்காது. ரினவுன்ஸ் அப்படின்னு சொல்ல ஆக்கு வந்து இங்க எதுவுமே சொல்ல முடியாது. Il faut renoncer à tout autre amour. அமூர்ங்கிறது மாஸ்குலினா இருக்கு, அதனால டிவைன்ங்கிறது டிவைன் அப்படின்னு வருது. அதே மாதிரி இங்க அமூர்ங்கிறது மாஸ்குலின் கீழே இருக்கிறதுனால தூத் ஓத்துரு அமூர் அப்படின்னா தூத்னா ஆல், ஓத்துனா அதர், அமூர் அன்பு. எல்லா மற்ற அன்பை எல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும், துறக்க வேண்டும் என்று பொருள். அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. To become conscious of the divine love, all other love must be abandoned. இது தமிழ்ல பாத்தீங்கன்னா, தெய்வீக அன்பை உணர ஒருவர் மற்ற எல்லா அன்பையும் துறக்க வேண்டும். ரொம்ப அழகா போட்டுருக்காங்க. இதை வந்து துறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க பார்த்தாலும், நம்ம இப்போ வந்து சிந்தசிஸ்ல படிக்கும் போது மற்ற அன்பைனா தாய் அன்போ, கணவர் மேல் சென்றோ, மனைவி எப்படி இருந்தாலும் எல்லாமே இறை அன்பாக மாற்றி விட்டால் அப்படிதான் நம்ம பொருள் எடுத்துக்கிறது கூட நல்லா இருக்கும். அதாவது அது அப்படிதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த டிவைன் லவ்ல பாத்தீங்கன்னா, பார்க்குமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் நிறைவேற்றுவது நம்ம யார் மேல, உங்க மகன் மேலேயோ, மகள் மேலேயோ, மனைவி மேலேயோ, கணவன் மேலேயோ, நேரம் பேசி யார் மேல நண்பர் யார் மேல அன்பு செலுத்தினாலும் அவரோடு இருக்கும் நிறைவை நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள். அப்ப அது புரிஞ்சுக்கிறதுனா அந்த தெய்வீக அன்பை உணர நம்ம மற்ற அன்பையெல்லாம் நம்ம தாயாக பார்க்கணும். தாயினுடைய தெய்வமாக நம்ம பார்க்க தொடங்கலாம். மனைவியும் மனைவி அப்படிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லப்படுறோம். அப்ப அந்த மற்ற அந்த டேக் எல்லாம் எடுத்துட்டு எல்லா டேக்கும் ஒரே டேகா அதுதான் அர்த்தமா நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அப்படின்னா நம்ம பாசம் இல்லாம அன்பு இல்லாம இருக்க வேண்டும்ன்ற பொருள் அல்லாமல் என்ன உண்மையில எப்படின்னா அந்த தாய் அன்பு, கணவர் மேல் செலுத்தும் பாசம் எல்லாவற்றையும் இறை அன்பாக மாற்ற வேண்டும். Repeat. Pour devenir conscient de l'amour divin, il faut renoncer à tout autre amour. But to be conscious இறை அன்பை நாம் உணர வேண்டும் என்றால் பிற அன்பை நாம் துறக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். Merci à tous, merci à la mère, merci à Sri Aurobindo. Bonne journée. நல்ல நாளாக இருக்கட்டும்.